نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي ثعلبة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إذا رميت بسهمك فغاب عنك فأدركته إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்கு வச்சுக்கோட இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள், ஒரு மனிதன் அம்பு எழுதி விடுகின்றான், அதில் அடிபட்டு அந்த பறவையோ அல்லது விலங்கோ தப்பித்து விடுகின்றது. ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கு பின்னால் இவன் தேடி செல்கின்றான். இவன் விடப்பட்ட அம்புகளுடன் அந்த விலங்கு இறந்து கிடக்குது, செத்து கிடக்குது. இப்ப இதை திங்கலாமா, கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா? அதே போன்று கோரை பொருட்களுடைய விலங்கினங்களையும் கோரை நகங்களுடைய பறவைகளையும் உண்பதற்கு வந்துள்ள தடைகள், இந்த இரண்டை பற்றியுள்ள பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அம்பினால் நீங்கள் எய்த பின் வேட்டை பிராணி மறைந்து பின்னர் இறந்த நிலையில் அதை நீங்கள் கண்டால் நாற்றம் அடிக்காமல் இருக்கும் வரை அதை நீங்கள் உண்ணலாம். இதை அபூ ஸலமா அல்-ஹுஸைனி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. தேடி போறார், என்ன ஓரிரு நாட்களுக்கு பின்னால் தான் இவனுடைய அம்புடன் தைக்கப்பட்ட அந்த விலங்கினமோ அல்லது பறவையோ கிடைக்கின்றது என்றால் அதை எடுக்கின்றான், பார்க்க வேண்டும். அது துர்வாடைகள் அடிக்காமல் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, துர்வாடைகள் அடித்தால் அது இறந்து ஓரிரு நாட்களாக ஆகின்றது என்பது அர்த்தம். இல்லை என்றால் அது வேதனையுடன் இருந்திருக்கின்றது, இப்பொழுதுதான் சமீபத்தில்தான் இறந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் சொன்னாங்க, துர்வாடைகள் அடிக்காமல் இருந்தால் அப்ப நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். எப்படியா சொன்னது, இவர் முன்பே பிஸ்மில்லா சொல்லி ஏவப்பட்டதுடைய அந்த அம்புகள் கோரை பொருட்களுடைய நகங்களுடைய விலங்கினங்களை நாம் பறவைகளையும் விலங்கினங்களையும் உண்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். ஏன் என்பதை நாம் சற்று பார்ப்போம். கோரை பற்கள் கிழித்து உண்ணக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி, ஓநாய், குள்ளநரி போன்றவைகள் எல்லாம் இது வேட்டையாடி கிழித்து உண்ணக்கூடிய விலங்கினங்களாகும். இதனுடைய மாமிசங்களை நாம் உண்பது தடையாக இருக்கின்றது, மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது. நாம் சாப்பிடுவதில் மொத்தத்துக்கு மனித சமுதாயத்திற்கு அது தடையாக இருக்கக்கூடிய ஒன்று. சில இடங்களில் நாய்க்கறிகள் என்பது ஒரு மாநிலத்தில் அது அவர்களுக்கு ஒரு உணவாக இருக்கின்றது. அதை கூட தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுவும் கீழே கிழித்து உண்ணக்கூடிய இந்த கோரை பற்களுடைய விலங்கினம் தான். அவ்வாறு கோரை நகங்களுடைய பறவைகளையும் காகம், பரந்து, கழுகி, வள்ளூர் போன்ற இந்த பறவையினங்களையும் ஒன்பதும் கூடாது.
ஏன் அப்படின்னா இதனுடைய மாமிசங்களை உண்ணக்கூடிய சமயங்கள் அதோடைய எண்ணங்கள் மனிதனுக்கு பிரதிபலிக்கும். அப்ப இவனை என்ன செய்வான் அப்படின்னா அதை போன்றுதான் மாறிவிடுவான். இது இரக்கம் குணம் என்பதே சத்தும் இருக்காது. அது அடிக்கக்கூடியது பிடிக்கக்கூடியது உடனடியாக கழுத்து பகுதிகளைத்தான் குறிவைக்கும். அந்த இரத்தத்தை அது முகர வேண்டும். இரத்த வாடைகள் அதற்கு அடித்து விட்டாலே அதை முழுமையாக புசித்து விட வேண்டும் என்பதாக சூட்டுடன் உண்பதற்கு அது ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, மனிதனுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இவற்றின் மாமிசங்கள் நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது. இந்த மாமிசங்கள் உண்பதன் காரணமாக சாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், ஒரு விதமான நோய்கள், இது போன்ற நோய்கள் எல்லாம் கோர பற்களுடைய கோர நகங்களுடைய பறவைகள் மூலியமாக வரக்கூடிய வியாதிகளாக இருக்கின்றது. அதனால் நான் மார்க்கம் சொல்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விலங்கினங்களில் கோரை பற்கள் உள்ள எதையும் உண்ணக்கூடாதென தடை விதித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்வேறு ஹதீஸ்கள் இதை முன்வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு எதை உண்டால் ஆரோக்கியமோ அதையும் அதுபோன்று முழுமையாக நாம் அறுக்கப்பட வேண்டும், ரத்தங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. எதை பிடித்தமோ எதை கேட்டமோ அதை விழுந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உருவானாக. வாஹர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.